கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் 80வது சங்கீதத்தில் மீண்டும் மீண்டும் வந்த ஒரு வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன வசனம் என்றால் 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், கடைசி வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசாப் இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்தவனாயிருந்தான். அதாவது, நாங்கள் அநேக நேரத்தில் உம்மை விட்டு தூரம் போய் விடுகிறோம், பின்வாங்கி போய் விடுகிறோம், ஆகவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் என்று திரும்ப திரும்ப அதை ஜெபிக்கிறார். பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கிறோம். இந்த நடுவில் ஆண்டவருடைய கிரியை நம்மிடத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆகவே நாமும் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இன்றைக்கு இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது, நாம் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம். சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தை, அல்லது இன்னும் அநேக காரியங்களை பொருளாதார ரீதியிலும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, மனதளவிலும் சரி, நீங்கள் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம். அப்படி இழந்து போயிருப்பீர்கள் என்றால், ஐயோ இழந்து விட்டேனே என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று இந்த ஜெபத்தை செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த திருப்பி கொண்டு வாரும் என்ற வார்த்தை வெறும் இழந்ததை மாத்திரம் சொல்லவில்லை. ஆங்கில மொழியாக்கங்களில் ஒரு சில மொழியாக்கம் எங்களை ரெஸ்டோர், அதாவது மீண்டும் கட்டும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள், ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாய் உம் பக்கம் திரும்ப வேண்டும், அதாவது நாங்கள் இருக்கிறோம் உண்மைதான், ஆனால் நாங்கள் உம்மோடு இருந்தோமே அந்த அன்பு, உம்மோடு இருந்தோமே அந்த ஐக்கியம் இன்றைக்கு இல்லையே, நாங்கள் மீண்டும் அதே அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் உம் பக்கமாய் திருப்ப உதவி செய்யும் என்றதாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மொழியாக்கத்தில் மட்டும் இந்த வார்த்தை எப்படியாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, எங்களை மறுபடியுமாய் பலப்படுத்தும் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த திருப்பி கொண்டு வாரும் என்ற வார்த்தையில் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது என்பதை பாருங்கள். நாம் இதை ஜெபிக்கும் போது ஆண்டவர் நாம் இழந்ததை நமக்கு திரும்ப தருவார். நாம் இழந்த பொருளை, நாம் இழந்த சமாதானத்தை, நாம் இழந்த சந்தோஷத்தை, நாம் இழந்த பலனை அவர் நமக்கு நிச்சயம் தருவார். அது மாத்திரமல்ல, நாம் அவரிடம் இன்னும் சேர்க்கப்படுவதற்கு இந்த ஜெபம் மிகவும் உதவியாயிருக்கும். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் இரக்கத்தோடும் நான் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்க சித்தத்தோடும் என்னை பாரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கடைசியாக அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீர் அப்படி இரக்கத்தோடு எங்களை காண்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் உண்மை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். அநேக காரியங்களை இழந்து போய்விட்டோமே, தரிசனத்தை இழந்து போய்விட்டோமே, ஊழியத்தை மறந்து போய்விட்டோமே, இதை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாரும் என்று ஜெபியுங்கள். 2வதாக, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று ஜெபிப்போம். கடைசியாக, இதெல்லாம் தான் எங்களை காப்பாற்ற போகிறது, வழி நடத்த போகிறது. ஆகவே நன்றி என்று சொல்லி பாருங்கள். நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.